ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. மழை இப்போ புயல் வரப்போகுதுன்றாங்க. அதனால நீங்கள் வீட்லேயே இருங்க பத்திரமா. உங்களுக்காக நான் இந்த வீட்டை ஃபுல் வீடியோ எடுத்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தரேங்க. நான் பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எலிவேஷன் பாருங்கள், அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு சூப்பரான ஒரு எலிவேஷன் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தான். உள்ள என்ட்ரானோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க. ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 66 lakhs வருங்க. உங்களுக்கு ஒரு 900 something ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான். நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு இந்த பார்க்கிங் இருக்குங்க. பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வருங்க. 15க்கு இந்த சைடில் ஒரு 16 அடி இருக்குங்க. பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க்கு, சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடு தான். பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 700 meters வருங்க. மாங்காடு அம்மன் கோயிலேருந்து நல்ல ஒரு 20 feet ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. சவுத் ஃபேஸிங்கில் ஒரு டோரு, டீக் டோரு, அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீக் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாரல் டிசைனில் உள்ள என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. ஹாலில் மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இது டிவி யூனிட்டும் நல்ல தனியாக அவுட்டாக இருக்க மாதிரி நல்ல ஒரு பெரிய லென்த்தியான ஒரு டிவி யூனிட் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 15 சைஸில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு அழகான ஃப்ளஷ் டோர் தான். உள்ள என்ட்ரானோடனே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு இந்த பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இது ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கபோர்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது. இது ஒரு அட்டாச் டாய்லெட். இது ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 சைஸில் உங்களுக்கு டாய்லெட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு நம்ம இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம். இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ப்ரெஸ்டூட் டோர் தான். உள்ள என்ட்ரானோடனே இதுதான் பெட்ரூமு. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு ஒரு 10க்கு 10 சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இதையும் பார்த்தீங்கன்னா கபோர்டு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணியிருக்கு. இதில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அழகாகவே இருக்குது. லாஃப்ட்டும் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன செட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க. வெளிச்சம், காற்று நல்லாவே உங்களுக்கு வருங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட். அதுவும் ஒரு பிவிசி டோரு. உள்ள ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி ஒரு வென்டிலேஷனோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் வாயு மூலையில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பைஸ் ரேக்கு இதுவும் நல்லா அழகாகவே ஸ்பைஸ் ரேக் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குங்க. இதுலேயும் ஒரு ஜன்னல் கொடுத்து உங்களுக்கு அழகாக இருக்குது இந்த கிச்சனு. மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபுல் வியூவும் பார்த்துங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலில் அழகாக இருக்குது. அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஸோ மழையில் வெளியில் வராதிங்க. உங்களோட வரவேற்பறைக்கு என்னோட சேனலில் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.